சர்வதேச விவகாரங்களில் புலமை பெற்ற பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் ஆர்.கே., மத்திய கிழக்கில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பதற்றம், இட்ஸ் அன்பிரசிடென்டட். ஈரான் ஈராக் வாருக்கு பிறகு இது போன்ற ஒரு பதற்றத்தை நம்ம பார்த்ததில்லை. இட் இஸ் அ ரெசிபி ஃபார் அ ரீஜனல் வார். இந்த நிலை பற்றிய உங்களுடைய பார்வைகள், முதற்கட்ட அசஸ்மெண்ட் என்ன? ஹரி, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கான்டெக்ட் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நேட்டன்யாவுக்கு எதிரான ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் வர வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. அதை இன்னைக்கு தவிர்த்திருக்கிறார். அதாவது நேட்டன்யாஹூ போல ஒரு வார்மோங்கர் செய்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் தொடர்ச்சியாக சிஎன்என்லையும் பாக்கி இருக்கின்ற மீடியாவிலையும் பார்த்து கொண்டு வருகிறது. என்னவென்றால், அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, பென்டகன் ஆனாலும் சரி, சிஏ ஆனாலும் சரி, கசியவிட்ட தகவல்கள், அதாவது இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகிறது ஈரானை, ஆனால் எங்களுக்கு அதில் தொடர்பில்லை என்பது மிக தெளிவாக we are not in line with this thinking அப்படின்றது மிக தெளிவாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதை அந்த செய்தியை கசி விடுகிறார்கள். எங்கேயுமே நாம பார்த்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமாக ஒருத்தர் ஒரு தாக்குதல் நடத்த போறார், அந்த தகவலை முன்கூட்டியே ஒரு 3 நாள் முன்கூட்டியே தெரிவிப்பது என்பது நாம் கேள்விப்படாத விஷயம். அப்ப மிக தெளிவாக அமெரிக்காவில் அமெரிக்கா வாண்ட்ஸ் டு மேக் இட் கிளியர், இதுல எங்களுக்கு ஒரு பங்கும் கிடையாது என்று அது மறுபடியும் கொண்டு வச்சுக்கிறாங்களோ. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு, நெத்தன்யாஹூவுக்கு மறைமுக ஆதரவையும் கொடுத்துட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுடைய ஹிஜாபை இஸ்ரேலை வச்சு செய்ய வச்சுட்டு அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களோ. நீங்க சொல்றீங்க நெத்தன்யாஹூவுடைய டொமெஸ்டிக் பொலிட்டிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக அவர் செய்யறார் அப்படின்னு. அதனால மட்டும் அமெரிக்காவை, குறிப்பாக ட்ரம்புடைய அமெரிக்காவை பகைத்து கொண்டு நெத்தன்யாஹூவால் இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா? ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரியும். நெத்தன்யாஹூவே பலமுறை ஸ்னப் பண்ணியிருக்கிறார், அவர் அவமானப்படுத்தியிருக்கிறார். ட்ரம்புடைய மறைமுக ஆசி இல்லாமல் நெத்தன்யாஹூவால் இஸ்ரேலால இதை செஞ்சிட முடியுமா? இஸ்ரேல் ஏறத்தாழ அந்த ஐபேக் என்ற அந்த நிறுவனம், நம்மளுடைய ஐபேக் கிடையாது, ஏஐபிஏசி, அமெரிக்காவுடைய யூத அமைப்பு. ஆமா ஆமா, நம்மளுடைய பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் கிடையாது. அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அங்க பாலிடிக்ஸ்ல அவர்கள் செய்கிறார்கள். அதன் காரணமாக அமெரிக்கா அரசியல்வாதிகள் யாருமே இஸ்ரேலினுடைய ஸ்டேட்டினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக யாருமே ப்ரொடெஸ்ட் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப இஸ்ரேல் நடக்கிற அளவுக்கு கூட ப்ரொடெஸ்ட் அமெரிக்காவில் நாம் பார்க்கவில்லை. இதை தாண்டி இன்னைக்கு விட்ட செய்திகள் என்னவென்றால், ட்ரம்ப் நேத்தன்யாஹூவிடம் பேசியிருக்கிறார், அவரை அறிவுறுத்தினார், இந்த மாதிரி ஈரானை அட்டாக் பண்ணக்கூடாது என்று அறிவுறுத்தினார் என்ற ஒரு செய்தியை கசிய விடுகிறார்கள்.